மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல ஜாதி ஒழிப்பு, சமூக நீதி, புரட்சி, புண்ணாக்கு இப்படி எல்லாம் பேசி தமிழனை முட்டாளாக்குன ஒரு கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம். இந்த திராவிட கூட்டம் உண்மையிலேயே யாரு, இந்த திராவிட கூட்டத்தோட பின்னணி என்ன அப்படிங்கறத நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க. அதாவது இந்த திராவிடத்துக்கு பின்னால இருக்கிறவங்க தெலுங்கர்கள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க, தமிழ் தேசியம் பேசுறவங்க. திராவிடத்துக்கு பின்னால இருக்கிறவங்க எல்லாம் இந்து விரோதிகள்பா, இந்து மதத்தை அழிக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்துத்துவவாதிகள் ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே உண்மை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. என்னதான் தமிழ்நாட்டுல தெலுங்கு லாபி இருக்குன்னு தமிழ் தேசியவாதிகள் சொன்னாலும் முதல்ல நாமெல்லாம் நம்ப மறுத்தோம். தற்பொழுது அது உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதாவது தெலுங்கர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்துக்கள் அப்படின்னு அவங்க பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தெலுங்கு அடையாளத்தை எப்படி திணிக்கலாம் அதை தான் அவங்க யோசிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஜாதி ஒழிப்பு பேசின எல்லாரையும் நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. யாரெல்லாம் தமிழ்நாட்டுல ஜாதி ஒழிப்பு பேசினாங்க, கடவுள் மறுப்பு கொள்கை பேசினாங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அத்தனை பேருமே தெலுங்கர்களாகத்தான் இருக்கிறார்கள். சரி, இவங்க தமிழ்நாட்டுல ஜாதி ஒழிப்பு பேசுறாங்க, ஏன்னா அவங்க ஜாதியை வெளியில சொன்னா அவங்க தெலுங்குங்கிறது தெரிஞ்சிரும், அதனால ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி தமிழர்களையும் ஜாதியை போட விடாம பண்ணாங்க. ஒரு 50 வருஷமா தமிழர்களோட அடையாளத்தை அழிச்சிட்டு இப்ப ஜிடி நாயுடு மேம்பாலம், நாராயணசாமி நாயுடு விருது, முத்துலட்சுமி ரெட்டி விருது அப்படின்னு தெலுங்கு அடையாளத்தை தமிழ்நாட்டுல திணிக்கிறாங்க. சரி, ஓகே, இவங்க தெலுங்கர்கள் இப்படி பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இவங்க ஏன் இந்து மதத்தையும் எதுக்கணும்? இப்ப இவங்களும் இந்துக்கள் தானே. இப்ப ஆந்திராவிலும் பெருமாளை கும்பிடுறாங்க, சிவனை கும்பிடுறாங்க, கோயிலுக்கு போறாங்க. ஆனா அவங்க ஏன் தமிழ்நாட்டுல இந்து மதத்தை எதுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க தமிழர்கள் மெஜாரிட்டியாக இந்துக்களாக இருக்கிறார்கள். அதன் காரணமாக தமிழர்களை இந்து மதத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை தெலுங்கர்கள் செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. எனக்கும் நிறைய தெலுங்கு நண்பர்கள் இருக்காங்க, ஆந்திராவிலும் நிறைய தெலுங்கு நண்பர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலும் தெலுங்கு நண்பர்கள் இருக்காங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டுல தெலுங்கு லாபி இருக்கு. தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையோடு தெலுங்கு லாபி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. என்னுடைய நண்பர்களை கேட்டாலும் நானே பலமுறை அவங்க கிட்ட விவாதம் பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த முறை ஓப்பனா பேசித்தான் ஆகணும் சில விஷயங்களை. இப்போ இந்த பார்த்திபன், அதுக்கப்புறம் இந்த பாக்யராஜ், போஸ் வெங்கட், இந்த சமுத்திரகனி மாதிரியான ஆட்கள் மட்டும் இல்ல, விஷால், இன்னும் நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. சரிங்களா? அதே போல இந்த சினிமா துறையில பாத்தீங்கன்னா முழுவதுமாக அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு தமிழர்களுக்கு எதிரான நிறைய திரைப்படங்களையும் இவங்க எடுக்கிறாங்க. நிறைய திரைப்படங்கள்ல தமிழர்களை கொச்சப்படுத்துறது. இப்ப கடைசியா டியூட்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? அந்த படத்தோட டைரக்டர் தெலுங்கு. சரிங்களா? தெலுங்கு பையன். அவன் அந்த கேரக்டர் நேம், அந்த படமே ஒரு கேவலமான படம். அதுல அந்த கேரக்டர் நேம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கடையேழு வள்ளல்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனைவிகள், அந்த காலத்துல இருந்து நம்முடைய மன்னர்களினுடைய மனைவிகள், இளவரசிகள், ராணிகள், அவங்களுடைய பெயர்கள், மன்னர்களினுடைய பெயர்கள், இதையெல்லாம் அந்த படத்துல வச்சிருப்பாங்க ஒரு கதாபாத்திரத்துக்கும். அது ஒரு கேவலமான அடல்ட் படம். அந்த படத்துக்கு மன்னர்களினுடைய பெயர்கள், நம்முடைய ராணிகள், இளவரசிகளின் பெயர்களை வைத்து, தமிழ் பெயர்களை வைத்து ரொம்ப கேவலப்படுத்தியிருப்பான் அந்த பையன். சரியா? அந்த பையன் வெளிப்படையாவே அவன் சொல்றான், நான் தெலுங்கு, எல்லா ப்ரொடியூசர் தெலுங்கு, எல்லாரும் தெலுங்கு அப்படின்னு. பிரதீப்பை மட்டும் அவனால சொல்ல முடியல. ஏன்னா பிரதீப் முதலியாருங்கிறதுனால டக்குன்னு அவன் பிரதீப் கிட்டத்தட்ட தெலுங்கு மாதிரி அடாப்டட் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த மேடையில பேசினான். அந்த படத்தோட டைரக்டர் பையன், சின்ன பையன் தான். சரியா? உடனே இவன் தெலுங்குன்னு சொன்ன உடனே பிரதீப் கையெடுத்து கும்பிட்டாப்ல, அப்ப நான் தெலுங்குலாம் கிடையாதுப்பா, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அதை மறுத்தாரு. சரி, ஓகே, பிரதீப் ஆக்சுவலா நல்லவர் தான். பிரதீப்போட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு இந்த கூட்டம் டியூடுன்னு ஒரு படத்தை எடுத்து அவர் பேரை கெடுத்து விட்டுருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சரி, இப்ப நம்ம பார்த்திபனோட விஷயத்துக்கு வருவோம். பார்த்திபனோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல அதிகமா ஜாதி ஒழிப்பு, சமூக நீதி, புரட்சி, புண்ணாக்குன்னு படம் எடுத்ததுல இந்த பாக்யராஜும் பார்த்திபனும் முக்கியமான ஆட்கள். சரிங்களா? சமுத்திரகனியும் அவரோட படங்கள்ல அதிகமா ஜாதி ஒழிப்பு, சமூக நீதினு பேசினவர் தான். இந்த போஸ் வெங்கட்டும் ஒரு இன்டர்வியூல தேவரு படையாச்சின்னு சொல்றதெல்லாம் பெருமை கிடையாது, அதெல்லாம் நான் பெருமையா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில போயிட்டு நான் நாயுடு, நான் தெலுங்கு அப்படின்னு அவரோட அடையாளத்தை அவங்க மக்கள்கிட்ட சொல்றது. இப்படி எல்லாருமே பாக்யராஜ் ஜாதி சங்க மாநாட்டுல போய் கம்மநாடு பெருமைப்படுறேன் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும். இப்ப சமீபத்துல பார்த்திபன் ஆந்திராவில போயிட்டு நான் பேரு மூர்த்தி நாயுடு அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும்.
இப்ப இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல இந்த ஜாதி ஒழிப்பு பேசக்கூடிய இந்த கும்பல்கள் உண்மையிலேயே இவர்கள் தெலுங்கர்கள் தான், இவர்களோட அடையாளத்தை சொன்னா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழர்களை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிடத்தின் பின்னால் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் ஏமாற்றி இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. அதுக்கான ஆதாரங்கள் அவங்க வாயிலிருந்தே வந்துருச்சு. சரிங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல நீங்க ஜாதி ஒழிப்புன்னு பேசிட்டு உங்க ஊர்ல போயிட்டு ஜாதி பாசத்தை காட்டுறீங்களே, இப்ப இது எந்த அளவுக்கு உண்மை? இதுக்கு பேரு தான் உண்மையான சமூக நீதியா? இப்ப இந்த ஜாதி ஒழிப்புன்னு இந்த இவர்கள் தெலுங்கர்கள் பேசுறாங்க இல்லையா, ஜாதி ஒழிப்பு, இதை கேட்டுட்டு தமிழ்நாட்டுல நிறைய பேர் கம்பு சுத்தினா, ஆமா உண்மையிலே ஜாதி ஒழிப்புப்பா, பேரெல்லாம் போடக்கூடாது தமிழர்கள் அப்படின்னு நம்ம ஆளுங்களே நிறைய பேர் கம்பு சுத்திட்டு இருந்தான் இந்த கூட்டத்துக்கு பின்னாடி. இப்ப அவன்லாம் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பான்? சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து திருமாவளவன் பேச்சை கேட்டு அந்த சமூகமே வந்து அப்படியே ஜாதி ஒழிப்பு புரட்சி அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த இளைஞர்களே வந்து இதெல்லாம் பாக்குறாங்க. பாக்யராஜ் பேசுனது, பார்த்திபம் பேசுனது, இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. யாரு? தமிழ்நாடு இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய இளைஞர்கள் கவனிக்கிறாங்க. அவனுக்கும் இப்ப உண்மை புரிய வருது. ஓஹோ, தெலுங்கர்கள் தான் இப்படி பண்றாங்களா அப்படின்னு. நம்ம நோக்கம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து தெலுங்கர்கள்ல வந்து இந்துக்களும் இருக்கிறாங்க. சோ இங்க வந்து என்ன அப்படின்னா, தெலுங்கு பேசுற மக்கள்ல அப்பாவி இன்னசென்ட் மக்களும் இருக்கிறாங்க. ஆனா இங்க மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு லாபி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. நிறைய தமிழ் தேசியவாதிகளோட பேச்செல்லாம் வந்து நாமளும் கேட்டிருப்போம், நீங்களும் கேட்டிருப்பீங்க. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானோ அப்படிங்கிற ஒரு கருத்தும் இப்ப எனக்கு தோண ஆரம்பிக்குது. நான் கூட வந்து ஆரம்பத்துல மறுத்துட்டு இருந்தேன், இப்ப எல்லாரும் இந்துக்கள்பா, நம்ம எல்லாரும் வந்து ஒரே மதம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். தமிழர்கள் வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய, அங்கிருந்து இங்க தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய தெலுங்கர்களாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய நாயக்கர் ரெட்டியார்களாக இருக்கட்டும், இவர்கள் தமிழர்களை வேறுபடுத்தி தான் பாக்குறாங்க. தமிழர்களுக்கு எதிரான மனநிலைய இவங்க மனசுல, தமிழர்களுக்கு எதிராக நிறைய வன்ம எண்ணங்களை வைத்துக்கொண்டு இங்க நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறாங்களோ அப்படிங்கிறது தோணுது. அதாவது திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டத்துல அனைத்து தொகுதிகளிலும் ரெட்டியார்களை மட்டுமே நிறுத்துவதற்கு KN நேரு முயற்சி செய்து வருகிறார். தமிழர்களை சுத்தமா திருச்சியில ஓரங்கட்டிட்டாரு KN நேரு. அந்த ஏவாவேலு பாத்தீங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை அந்த ஜோன்ல வந்து தமிழர்களை முழுவதுமாக ஓரம் கட்டி கொண்டிருக்கிறார் ஏவாவேலு நாயுடு. இப்படி ஏவாவேலு, KN ரெட்டி அப்படின்னு ஒரு தெலுங்கு லாபி வந்து தமிழ்நாட்டுல தமிழர்களை அரசியலில் இருந்து அகற்றக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையையும் நாம பேசித்தான் ஆகணும். தமிழ்நாட்டுல வந்து ஜாதி ஒழிப்புன்னு அவங்க பேசுறத நம்பி தமிழர்களே நீங்கள் உங்கள் அடையாளத்தை தொலைத்து விடாதீர்கள் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களுக்கு எதிராகவும் நான் கருத்து பேசவே இல்லைங்க. இந்த தெலுங்கர்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப நான் சொன்ன அந்த 4 சினிமா நடிகர்கள் மட்டும் இல்ல, விஷாலோட சேர்த்து இன்னும் பல சினிமா நடிகர்கள், திராவிடத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், அதாவது தமிழ்நாட்டுல புரட்சி புண்ணாக்கு பேசக்கூடிய இந்த சுந்தரவல்லி, அப்புறம் வந்து இந்த மதிவதனி, அதே போல வீரமணி, சுபவீரபாண்டியன், எல்லாருமே தெலுங்கு பேக்ரவுண்ட் தான். இவங்க எல்லாருமே தெலுங்கர்கள் தான். அவங்களோட ஒரிஜினல் நேம்ங்கிறது வேற. சரிங்களா? அந்த மதிவதனின்னு ஒரு பொண்ணு பேசிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து காந்தலட்சுமி ஜெகர்லமுடி. சரிங்களா? அதான் ஒரிஜினல் நேம். இங்க வந்து அப்படியே தமிழ்நாட்டுல மதிவதனின் பேர் வச்சுப்பாங்க. அதே மாதிரி சுந்தரவல்லிக்கும் பேர் இருக்கு. இப்படி கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டம், அருள்மொழிக்கும் பேர் இருக்கு. அந்த அம்மாவும் வந்து நான் தெலுங்கு அப்படிங்கறத ஓப்பனாவே சொல்லி இருக்குது. சோ இவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுல இந்த கடவுள் மறுப்பு இதெல்லாம் இவங்க பேசுறதுக்கான மிக முக்கியமான காரணம், தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி இந்துக்கள் வந்து தமிழர்களாக இருக்காங்க. சோ மெஜாரிட்டி தமிழர்கள் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது, அப்ப தமிழர்களுடைய அந்த கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் அப்படிங்கிறது இந்து மதம் சார்ந்து இருக்கிறதுனால தெலுங்கர்கள் இந்து மதத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்களோ. தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டுல இந்து மதத்தை எதுக்குறாங்க, அதே நேரத்துல ஆந்திராவில எதுக்க மாட்டேங்கிறாங்க. சோ இங்க இருந்து ஆந்திராவுக்கு போயிட்டு அங்க அப்படியே கோயிலுக்கு போறாங்க, நெத்தில விபூதி வச்சுக்கிறாங்க, குங்குமம் வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா ஆந்திராவுக்கு போன உடனே தெலுங்கு பாசம் ஒட்டிக்குது, நெத்தில விபூதி வச்சு வைக்கிறாங்க, அதை அழிக்க மாட்டேங்கிறாரு. குங்குமம் வைக்கிறாங்க, அதையும் அழிக்க மாட்டேங்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள், நம்ம தமிழை தாய்மொழியாக கொண்ட பிராமணர்கள் நெத்தில விபூதி வச்சா உடனே விபூதி அழிக்கிறாரு, குங்குமத்தை அழிக்கிறாரு. அப்போ இந்த திராவிடத்தின் பின்னால் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழர்களே நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாம இவங்க சொல்றாங்க. அதாவது தமிழர்களை இந்து மதத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை
தெலுங்கர்கள் செய்யறாங்களோ, திராவிடத்தின் பின்னால் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இதுல வந்து எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, மெஜாரிட்டி இப்படித்தான் இருக்காங்க தெலுங்கர்கள். சரிங்களா? இதற்கு மிக முக்கியமான காரணம் திமுக. அந்த திமுகவை நாம ஒழிச்சே ஆகணும். இப்ப பார்த்திபன் மாதிரியான ஆட்கள், பாக்யராஜ் மாதிரியான ஆட்களுடைய உண்மை முகம் இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய இளைஞர்களுக்கு குறிப்பா புரியணும். ஏன்னா ஆதி திராவிடர்களை அதாவது ஆதி தமிழர்களை வந்து ஆதி திராவிடர்கள்னு மாத்தினதும், உண்மையான தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நம்ம அருந்ததியர் சமூகத்தை வந்து ஆதி தமிழர்கள்னு பேரை மாத்தி பறையர் சமூகத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தையும் இந்த திராவிட கும்பல் செய்திருக்கிறது. தமிழர்களினுடைய அடையாள பெயர்கள் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தேவரோ, படையாச்சியோ, செட்டியாரோ, கோணாரோ, முதலியாரோ, நாடாரோ எல்லாருமே உங்க பேருக்கு பின்னாடி உங்களுடைய அடையாள பெயர்களை இனிமே போடுங்க. சரிங்களா? யாராவது உங்களை கேட்டா எங்க கிட்ட வந்து ஜாதி ஒழிப்புன்னு பேசிட்டு எல்லாம் ஆந்திராவில போய் அவன் ஜாதியை வெளியில சொல்லி அங்க பெருமைப்பட்டுக்கிறான், தமிழ்நாட்டை நாங்க புடிச்சிட்டோம், ஜாதி ஒழிப்பு சமூக நீதினு பேசி தமிழனை முட்டாளாக்கி ஏமாத்தி தமிழ்நாட்டை நாங்க புடிச்சிட்டோம், தமிழ்நாடு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, கூடிய சீக்கிரம் ஆந்திராவில இணைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க ஆந்திராவில போயிட்டு இந்த திராவிட கூட்டம் அங்க சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. ஆக மொத்தம் என்னதான் இந்துக்கள் அப்படின்னு தமிழர்கள் நாம நினைச்சாலும் தெலுங்கர்கள் நம்மளை இந்துக்களாக பார்க்கவில்லை. அவர்கள் தெலுங்கர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவங்க நம்மள தமிழர்களாக பார்த்து ஓரங்கட்ட தான் செய்யறாங்க. சோ இந்த உண்மை கடந்த 5 ஆண்டுகளாக அவங்க வாயாலே வெளியில வந்திருக்கு. அதற்கான ஆதாரங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. என்னதான் வந்து எனக்கும் தெலுங்கு நண்பர்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தை என்னால வெளிப்படையா பேசாம இருக்க முடியல. இதுக்கு மேல என்னால பொறுமை காக்க முடியலங்க. சரிங்களா? தெலுங்கு லாபி அப்படிங்கிறது நிச்சயமா தமிழ்நாட்டுல இருக்கு. ஏற்கனவே தெலுங்கர்களுக்கு 2 ஸ்டேட் இருக்கு. இன்னமும் வந்து அவங்களுக்கு தமிழ்நாடு மீது ஒரு எப்படி சொல்றது, ஒரு குறி இருக்கு அவங்களுக்கு. தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்ப எப்படியாச்சும் ஆந்திராவோட இணைச்சிடணும், சென்னையில இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் வந்து தமிழ்நாட்டுல நாங்க 2 கோடி பேர் இருக்கோம், தெலுங்கர்கள் 2 கோடி பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க தெலுங்கர்கள். உண்மையிலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.67%. இதுதான் வந்து தமிழ்நாட்டுல ஒரிஜினல் தெலுங்கு பாப்புலேஷன். தமிழ்நாட்டில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன்ல 5.67. சரிங்களா? சோ அதனால வந்து இவர்கள் நிறைய பொய் சொல்றாங்க, கட்டுக்கதைகளை விடுறாங்க. நம்முடைய சோழர்களை வந்து தெலுங்கு சோழர்கள்னு வரலாறை மாத்தி எழுதுறாங்க. குலோத்துங்க சோழன் வந்து நம்முடைய நேரடி வாரிசு தான், ஆனா வந்து அவர் வந்து சாளுக்கிய வம்சத்திலிருந்து வந்தாருன்னு சொல்லி அதுக்கும் சில கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு சோழர்களையும் வந்து தெலுங்குகளா மாத்துறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலியார், செட்டியார் போன்ற சமூகங்கள்லாம் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட சமூகங்கள், அவங்களையும் வந்து தெலுங்கு செட்டி, தெலுங்கு முதலின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அதாவது செட்டியார்களும் முதலியார்களும் சோழர் காலத்துல இங்கிருந்து அந்த ஆந்திரா, கர்நாடகா பகுதிகளில் வியாபாரத்துக்காக போய் குடியேறினவங்க தான். அதனால அவர்கள் தமிழர்கள் தான். ஆந்திராவிலும் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்காங்க, கவுண்டர்கள் இருக்காங்க, நம்ம ஊர் முதலியார் இருக்காங்க, நம்ம ஊர் முத்தரையர்கள் அதிகமா இருக்காங்க. அதனால வந்து ஆந்திராவிலும் தமிழர்கள் அதிகமாகத்தான் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் இங்கே கொஞ்சம் அதிகமா ஆடுறாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வந்து எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. இது வந்து நல்லதுக்கு இல்ல. இப்படி தமிழ்நாட்டுல வந்து ஜாதி ஒழிப்புன்னு பேசி தமிழர்களை வந்து ஏமாத்தி இவங்க அடையாளத்தை இங்க திணிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனையில போய் முடியும். ஏன் அப்படின்னா தமிழர்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க உங்களை வந்து சேர்த்துக்கவும் மாட்டாங்க அவ்வளவா. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிரான வேலைகளை தமிழர்கள் செய்வாங்க. அது நாளைக்கு பிற்காலத்துல கலவரம், இனக்கலவரம் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் விட்டுரும். அதனால தெலுங்கர்களினுடைய இந்த அராஜக போக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு எதிராகவே தமிழ்நாட்டுல திரும்ப போகுது. அது வந்து அவங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்ல. இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.